இன்னைக்கு வந்து தோழர் சண்முகம் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போது நேரம் கேட்கப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போ நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு சில தலைவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை கருதி, அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், நாங்களே தோல்வியுற்று இருக்கிறோம், இந்த டைமில் சந்திச்சா நன்றாக இருக்க, தோல்வியுற்று இருக்கிற நேரத்தில் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் வந்து அதை அப்போதைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணல. எங்களுடைய தலைவர் இவர்கள் அவர்கள்னு யாரையுமே பிரிச்செல்லாம் இது பண்ணல. அனைவரையும் சந்தித்து அனைத்து தலைவர்களும் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். அதன் அடிப்படையில் அதை சொல்ல வேண்டிய இன்னைக்கு தோழர் சண்முகம் சொன்னதால எங்களோட கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் அதை சொல்லிக்கிறோம். என்னன்னா, திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கவும் அப்பொழுது எங்கள் தலைவர் சார்பாக, முதல்வர் சார்பாக நேரம் கேட்கப்பட்டது. பட் அவங்களுடைய அரசியல் சூழ்நிலை கருதி அவர்கள் வந்து அதற்கு உறுதி அளிக்கவில்லை. அதனால சந்திக்கலாம். அப்போ இருந்த நிலையில யாரெல்லாம் முக்கிய தலைவர்கள் இருந்தார்களோ அனைவரையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், திரு ஸ்டாலின் அவர்களையும் முன்னாள் முதல்வரையும் எங்களுடைய தலைவர் சந்திச்சார், திரு வைகோ அவர்களையும் சந்திச்சார், அனைத்து தலைவர்களையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. ஒரு சில பேர் அவருடைய அரசியல் சூழ்நிலை கருதி அவர்கள் வந்து வேண்டாம் என்று அவர்கள் அது சரியாக இருக்காது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கவில்லை. அது அன்று நாங்கள் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தோம். பட் இன்னைக்கு வந்து சொன்னதால் இதை சொல்ல வேண்டிய கடந்த ஆட்சி காலத்தில்